ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஜூலை மாத ராசி பலன்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கான ஸ்பெசிஃபிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது, இந்த மாதம் என்னெல்லாம் கை கொடுக்கும், எந்த சப்ஜெக்ட்லாம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும், இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அப்போ இந்த ஜூலை மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சூரியன் உச்சம் பெறுகின்ற வகையிலே ரொம்ப ஆட்சி பலம் பெற்று தத்ரூபமாக பிரகாசிக்கின்றார். யாருடைய ஜாதகங்கள் எல்லாம் செவ்வாய் சிறப்பான முறையில் வலுவாக இருக்காரோ அந்தந்த அது நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி இந்த ஜூலை மாதம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருப்பாரே ஆனால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக புதனும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து கடகராசியிலே வீற்றிருக்கிறார். அற்புதமான ஒரு பலன். காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் தனகாரகன்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை சுக்கிர பகவான். அதே போல ரிஷபத்திலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கு. எப்பொழுதும் போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியிலே அமைந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜஸ்ட் இப்பதான் 29ஆம் தேதி தான் சனி பகவான் வக்ரம் அடைந்திருக்கிறார். இந்த சனி பகவானுடைய வக்ரம் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு 50% 50% 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு 5 மாதம் நடக்க போகுது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையிலும் இந்த சனி வக்ரம் இருக்கு. ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் பெற்றதால குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ரொம்ப அற்புதமான முறையில் நல்ல பலன்களை தரப்போகிறது. அப்ப இந்த ராகு கேதுவை தவிர்த்து மற்ற அனைத்து கிரகங்களும் சுபத்துவம் பெற்று ஆட்சி பலன்கள் பெற்று நல்ல முறையில் இந்த ஜூலை மாதம் சுப பலன்களை வாரி வழங்குகிறார்கள். குறிப்பா புதன் சுக்கிரனும் குருவும் 3-11 அமைந்திருப்பதும், அதே போல செவ்வாயுடைய பார்வை 4வது பார்வையாக சுக்கிரனோடு தொடர்பு, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் சரியாகும். இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குமே ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கப்படும். அந்த செவ்வாயும் சுக்கிரனும் சுபர்கள் குரு அல்லது பூர்வ புண்ணியாதிபதி ஏதேனும் பார்ப்பாரே ஆனால் அற்புதமான மன வாழ்க்கை அவங்களுக்கு அமையும். நிறைய திருமணத்தில் தடைகள் வருது, பிரேக்கப் வருது, கல்யாணமான 6 மாதத்துலேயே அந்த பொண்ணு ஓடி போகுது, இல்லைனா பிரிஞ்சு டைவோர்ஸ் கேஸ் போடுது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செவ்வாய் சுக்கிரன் அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை தான் காரணமாக இருக்கும். அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்து இந்த மனக்கவலையால் மன வருத்தங்கள் மன கசப்புகள் ஏற்பட்டு யாருக்கெல்லாம் அந்த பிரிவுகள் இருக்கோ அந்த மாதிரியான தம்பதிகள் எல்லாம் இந்த மாதம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது என் அன்பர்களே. அதே போல உபய ராசிகளிலே ராகுவும் கேதுவும் அமர்ந்திருக்க குருவுடைய பார்வை சுபர்களுடைய பார்வை அவங்களுக்கு இல்லை. ராகு சுக்கிரன் ராகு தொடர்பு, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு அற்புதமான முறையில் மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங், ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடியவங்க அல்லது அந்த பங்குச்சந்தை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதில் முதலீடு செய்யக்கூடியவங்க, அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், கன்சல்டிங் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இதுதான் கிரக நிலவரமாக இருக்குது. வாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எது நடக்கும், எது கவனம் என்பதை பார்ப்போம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அப்போ துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அமையுது. ஏன்னா நான் எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷலாக துலாம் ராசிக்கு சொல்வது உண்டு. ஏன்னா முக்கியமான நபர்கள் கொஞ்சம்
நேர்மையை விரும்பக்கூடியவர்கள், தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க, இரக்க குணமுடையவர்கள், அதிகமாக நியாயம் தர்மம் பேசக்கூடியவங்க, நியாயம் தர்மம் பார்க்கக்கூடியவங்க, தப்பு பண்ணால் கூட அந்த தப்புலேயும் ஒரு தர்மமாக இருக்கணும், ரொம்ப அடித்து வாங்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசியில் இருப்பீங்க. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, இந்த ஜூலை மாதம் உங்கள் மனசுக்கெல்லாம் ஒரு மருந்து தரக்கூடிய வகையில், உங்களுடைய தோல்விகளுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய வகையில், உங்கள் மனக்கசப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக இந்த ஜூலை மாதம் அமைய போகுது. ஏதோ ஒரு தொலை தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொலை தூரத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். கவலைப்படாதீங்கப்பா, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன். ஏதோ ஒரு ஆறுதல் அல்லது ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். எனதருமை துலாம் ராசி என்பது ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, உங்க ராசிக்கு நேர் பார்வையில அற்புதமான 2ஆம் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய். 2ஆம் அதிபதி தனஸ்தான அதிபதி செவ்வாய் பகவான் 7ஆம் பாவத்துல ஆட்சி பலம் பெற்று சுய பலம் பெற்று யாருடைய பார்வையும் சனி பார்க்கல, சனி வக்கரமாயிட்டார், பார்க்க முடியாது அவரால். அப்ப சுய பலம் பெற்று தன்னாட்சி பெற்று செவ்வாய் எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் கிரகம் அப்படின்னா, ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, ஒரு 1,00,000 பேர் சேர்றாங்க, அதுக்கு பூரா ஒரு பவர் சப்ளை பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் ஒன்று தான், அந்த கரண்ட்டோட சக்தி எப்படி இருக்கு, அவ்வளோ வெளிச்சத்துக்கும். ஒரு சூரியனை போல, ஒரு சந்திரனை போல, ஒரு ஒளி மிகுந்த கிரகமாக செவ்வாய் விளங்குகிறார். அந்த செவ்வாய் தன்னாட்சி பெற்று துலாம் ராசியை பார்க்கின்ற பொழுது துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு இறை சக்தி கிடைக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய இறை சக்தி உங்களுக்கு கிடைக்கிறது. நீங்கள மனசுல நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், நீண்ட கால கனவுகளாக இருக்கலாம், பிரிந்த சொந்த பந்தங்களாக இருக்கலாம், பிரிந்த உறவுகளாக இருக்கலாம், பிரிந்த நபர்களாக இருக்கலாம், நம்பிக்கையானவர்களாக இருக்கலாம். அப்ப ஏதோ ஒரு நல்ல நேரம் உங்களை நெருங்கி வருதுன்னு அர்த்தம். ஜெயிக்கக்கூடிய காலம். ஒரே வரியில சொல்லணும், துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாசத்துக்கு ஒரு பலன் சொல்லுங்க, ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னா, எனதருமை துலாம் ராசி என்பர்களே, ஜெயிக்கக்கூடிய காலம். அது அற்புதமான ஜெயிக்கக்கூடிய காலமாக, கால நேரமாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது. மனசுல நீங்க என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, எதெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களோ, அதெல்லாம் வெற்றி தரக்கூடிய காலம். தடைகள் விலகக்கூடிய காலம். பாருங்க எவ்வளவு சொல்றாங்க, தடைகள் விலகக்கூடிய காலம். ஏன்னா வக்ர சனி, சனியுடைய பார்வையும் இப்ப திரிகோண தொடர்புல இல்லை. அப்ப இப்பதான் உங்களுக்கு சுயாட்சி, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்க வார்த்தைகள் எடுபடும். இதனால் வரலாம் நீங்க சொன்ன விஷயம் எல்லாம் செவடங்கால சங்கூதனங்கள் தான், அவனுக்கு எங்க கேட்க போகுது. ஆனா இப்போ நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பப்ளிக்ல எடுபடும். அந்த வார்த்தைக்கு, நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கும், ஒரு மகத்துவம் இருக்கும், அது ஒரு ஆஸ்ட்ராக் ஆகும், அது எல்லா இடத்துக்கும் போய் சேரும். அப்போ மிகப்பெரிய ஆளுமை உங்களை சேரும். அப்ப ஏதோ ஒரு விஷயத்தை நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் சாதிக்க போகிறீர்கள். அதே போல துலாம் ராசி என்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே அது விவசாயிகளாக இருக்கலாம். மெயினா விவசாயிகள், எத்தனையோ விவசாயிகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு பதிவிலையும் நம்ம சொல்றோம், விவசாயம் தான் நம்ம நாட்டுக்கு முக்கியம். அரசாங்கம் சொல்லுது, கவர்மெண்ட் சொல்லுது, இந்த கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும் விவசாயம் முக்கியம்னு சொல்றாங்க. நமக்கு அரசியல் தேவையில்லை. ஆனா அரசியல், விவசாயம் ரொம்ப முக்கியம். விவசாயிகள் துலாம் ராசியில கொஞ்சம் நஷ்டப்பட்டு இருக்கலாம், நிறைய இடதோஷங்கள் இருக்கலாம். நல்ல காப்பு காய்ச்சதுங்க சாமி, தோப்பு மாசம் ஒரு 1.5 லட்ச ரூபா வந்துடுங்க. ஆனா இப்ப பாருங்க அப்படியே படுத்து போச்சு, 60 ரூபா 50 ரூபா தான் வருதுங்க, நஷ்டங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க.
அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த தோப்பு காடுக்கெல்லாம் நாம் போயிட்டு அந்த காடெல்லாம் அந்த பூமியை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் அதை அந்த பூமியை வந்து நல்லா ஒரு ரீஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், செய்வினை கோளாறு, ஒரு நல்ல காப்பு காய்ச்சிட்டிங்கன்னா ஏதேனும் ஒரு செய்வினை பண்ணி விட்டுற வேண்டியது. அதோட அந்த பூமி பட்டு போன பூமி மாதிரி ஆகிடும், எல்லாமே விவசாயமே மாறி போயிடும். அப்போ இதெல்லாம் தொழில் போட்டிகள், அங்கபங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவு முறைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் போட்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் மேலே கால நேரங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், யாரையாவது நம்பி வீணா போகிறது, ரொம்ப நல்லவர் அப்படின்னு யாராவது நம்பி போயிட்டு வீணா போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் மெயினாக பிஸ்னஸில் நாம் வந்து விவசாயம் சார்ந்து சொல்கிறோம். ஏன்னா விவசாயம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க எல்லாத்தையும் நாடே கிடையாது. அதனால விவசாயம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அக்கறை எடுத்து சொல்கிறோம். இது இல்லாமல் நிறைய தொழிற்சாலைகள் இருக்காங்க, டெக்ஸ்டைல்ஸ் இருக்காங்க, கார்மெண்ட்ஸ் இருக்காங்க, மில்லுங்க இருக்குது, பண்ணைகள் இருக்குது, கால்நடை பண்ணைகள் இருக்காங்க, உரம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, டீ கடைங்க இருக்குது. அப்புறம் ஒரு ஹையர் லெவலில் போனோம்னாக்கா ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணும்னா, நிறைய துலாம் ராசி என்பவர்கள் தொழிலில் வந்து ரொம்ப தடுமாறுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, எனக்கு சூப்பராக நடந்துட்டு இருக்கும் தொழில், திடீர்னு அப்படியே பட்டு போயிருக்கும், டவுன் ஆகிருக்கும். அப்போ வந்து அவங்க மனசில் ஒரு பயம் வந்துடும். அது இவ்வளோ ஓடி இருக்கேன், நம்ம எப்படி வந்து அதை லோன் அடைக்கிறது, எப்படி பணம் கட்டுறது, சேலரி கொடுக்கணும். இந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வரும். நல்லா இருக்கிற வரலையும் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டான், கொஞ்சம் நல்லா ஒன்று எனக்கு கூட நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு. இதெல்லாம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே தொழில் அமைப்புகளில் கவனம் தேவை. துளாராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றமும் இறக்குமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. ஒரு சில பிரச்சனைகள் வரும், ஆனால் போயிடும். மாத முடிவில் போயிடும், ஆரம்பத்தில் வரும், முடிவில் போயிடும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் கொஞ்சம் தடைப்படும். கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகணும். அதான் முடிய சொல்லியிருக்கலாம், அந்த கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வந்து போயிடும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீண்ட நாளாக ஒரு உடம்பு சௌகரியம் இல்லாமல் போயின்னு இருக்கும், அதெல்லாம் இப்போ சரியாயிடும். ஏன்னா இந்த மாதம் யோகமான மாதமாக முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லா ராசிக்குமே பொதுவான நற்பலன் கொடுக்க போகுது. அந்த வகையில் உங்களுக்கு கூட்டு முயற்சியால் ஒருத்தர் வருவாங்க, திடீர்னு தொழிலுக்கும் சரி எல்லா வகையிலுமே வருவாங்க, கூட பழகுவாங்க, ஏற்கனவே பழகியிருப்பாங்க, அவங்க மூலிமா நல்லது நடக்கும். சரி, ஏப்பா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்க, எப்போத்தாலும் என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு சரி பண்ணுவாங்க. அவங்க மூலிமா போகும்போது அது நடக்கும். அந்த மாதிரி யோகம் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கூட கூட்டாளி இல்லைன்னா உறவினர்கள், நட்பு, யார் வேணாலும் இருக்கலாம், உங்கள் கூட பழகிறவங்களாக இருக்கணும், அவங்க தான். அவங்க மூலிமா நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராத ஒரு தொகை வந்து சேரும். ஏற்கனவே நிறைய சேமித்து வச்சுருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு டெபாசிட் பண்ணியிருப்பீங்க, அது முடிகிற காலமாக இருக்கும். இல்லைன்னா அரியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி சேர்ந்த தொகை பிஎஃப் மூலிமா வருது. உத்தியோகமாக இருந்தால், நீங்கள் வியாபாரம் இருந்தால் எதுனா ஒரு சீட்டு கட்டியிருப்பீங்க, அதனுடைய முடிவு பெற்ற அந்த சீட்டோட தொகை, இது மாதிரி ஒரு தொகை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. அது வந்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் வந்தால் பத்தும் செய்யலையா, அதனால் அது மூலிமா நல்ல விஷயமாக நடத்தி கொடுப்பீங்க. இது இல்லாமல் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள், மனம் ஒருநிலை இல்லாமல் அலைபாஞ்சின்றே இருக்கிறது, இது மாதிரிலாமே இருக்கும் உங்களுக்கு. அதற்கு இரவில் படுக்க போகும் பொழுதும் தியானம் செய்து விடிகாலையிலும் தியானம் செய்ய வேண்டும். இந்த 2 வேளையும் நீங்கள் தியானம் செஞ்சுட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மனம் ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்டால் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து செய்ய முடியும். குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் ஆலோசனை கேட்பீங்க, ஆனால் முடிவு உங்களுடையதாக இருக்கும். இது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கேட்டு. அதனால தான் இதை சொல்லியிருக்கேன். அப்போது உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் வரும், உங்களுக்கு மனசுக்கு ஒன்று தோணும், அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. எல்லாட்டையும் கேட்டுட்டால் கூட
உங்கள் மனசில் தோன்றதை நீங்கள் செய்து முடிக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, இப்போது எதிர்பாராத ஒரு திருப்பம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அது எது மாதிரியான திருப்பம்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அனுபவத்தில் உண்டான திருப்பமாக தான் இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. அது இல்லாமல் ஒரு உறவினர் வகையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டு அது மூலிமா நல்லது நடக்கும். ஒரு உறவினர் பிரச்சனை பண்ணுவார், உங்களுக்கு ஏமாற்றலாம், துரோகம் செய்யலாம், நம்பிக்கை துரோகம் செய்யலாம், இது மாதிரிலாம் நடக்கும். இன்னொரு உறவினர் அதை தெரிஞ்சு உங்களுக்கு கூட இருந்து உங்களை காப்பாற்றி வழிநடத்தி செல்வார். இது ரெண்டுமே நடக்கும். ஒரு உறவினர் ஏமாற்றுவார், ஒரு உறவினர் காப்பாற்றுவார். இது இந்த மாதத்தில் நடக்க போகிற விஷயமா இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உடல்நிலையில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வரும். அப்போது நீங்கள் நிதானமாக யோசித்து செயல்படணும். உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே உருவாக்கி கொள்ளணும். அதுதான் முக்கியமாக சொல்லப்படுது. கண்ட இடத்துலலாம் சாப்பிடக்கூடாது, அதிகமான நேரம் தூங்காமல் இருக்கக்கூடாது, இது மாதிரிலாம் சொல்லப்படுது. பசித்தா சாப்பிட்றதும் கரெக்டான நேரத்தில் தூங்குறதும் உடல் ஆரோக்கியத்திற்கு உன்னதமான விஷயம் சொல்லி பெரியவங்க, மருத்துவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. முன்னோர்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே தெரியும். அவங்க தெரிஞ்சு தான் எல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் துளாராசிக்காரங்க இதை பற்றி கடைப்பிடிச்சு வரணும். அது இல்லாமல் நீண்ட நாட்களாக ஒரு வீடு விஷயம், மனை விஷயம் உறுத்திகிட்டே இருந்திருக்கும். இந்த வீடு விற்காமல் இருக்கே, இந்த மனை விற்காமல் இருக்கே, இல்லை நம்ம அது மனையில் வீடு கட்ட முடியாமல் இருக்கே, இல்லை கட்டின வீட்டில் நம்ம குடி போகாமல் இருக்கோமே, இது மாதிரி ஒரு விஷயங்கள் மனசில் உறுத்தினே இருந்திருக்கும். அது இப்போ சரியாயிடும். அந்த வீட்டில் நீங்களே கொடுத்து போவீங்க. அங்கே ஏற்கனவே வாடகைக்கு விட்டு வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு வேலை மட்டும் நீங்கள் போயிடுவீங்க. இல்லை என்றால் ஒரு பிரச்சனைக்காக அந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போவீங்க. வாடகை இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ காலகட்டத்தில் லீஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி வாடகை கூட இருப்பீங்க, இல்லை வாடகை இல்லாமல் இருப்பீங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு அதுதான் ஒன்று போய் ஒன்று வரும். அதுக்கு தான் அப்படி சொன்னது. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இப்போது துளாராசிக்காரங்க நடக்க போகுது. வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதான் ஒன்று கையை விட்டு போகும், ஒன்று வரும். அதுக்காக தான் அப்படி சொன்னது. அது இல்லாமல் பெரிய மனிதர் தொடர்பை நீங்கள் தக்க வச்சுக்கணும். உங்கள்கிட்ட உள்ள விஷயம் அதுதான். நல்ல பெரிய பிரபலமானவங்க, விஐபிங்க, பெரியோருங்க, ஆன்மீக பெரியோர்கள், இவங்களாமே நட்பு தொடரும், உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். இருந்தாலும் அதை நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் சில விஷயங்களில் விலகி போயிடுவீங்க. நீங்கள் தான் விலகி போவீங்க, அவங்க போக மாட்டாங்க. அதை இப்போது நீங்கள் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். அவங்களுடைய நட்பை தொடர வைக்க வேணும். அது தொடர்ந்தால் கண்டிப்பாக அவங்களால பிரச்சனை கண்டிப்பாக முடிஞ்சு நல்லது நடக்கும். அவங்களே நல்லது நடக்கும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நிற்பாங்க, உங்களுக்கு ஒரு உதவினா செய்வாங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போது அதையே நம்ம விலக்கி வைக்கணும். நம்ம அந்த தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டால் நல்லது. இல்லாமல் நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமையில் அன்னதானம் பண்ணிட்டு வரணும். எங்களால் முடிஞ்ச அளவு அது உணவே கிடைக்காதவங்களுக்கு பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏற்கனவே சாப்பிட்ருக்கவங்களுக்கு போய் கொடுக்கக்கூடாது. கேளுங்க அவங்கள, நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, சொல்லுவாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்லன்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த வேலைக்கு கூட கொடுங்க நான் வாங்கி வச்சு அப்புறம் சாப்பிட்றேன்னு. ஏன்னா அந்த விஷயத்தில் போய் சொல்ல மாட்டாங்க யாருமே. சாப்பாடு விஷயம் மட்டும் யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. அப்போது அந்த மாதிரி கொடுங்க. இல்லாதவங்களுக்கு கொடுங்க, சாப்பிட்டவங்களுக்கோ இருக்கப்பட்டவங்களுக்கோ கொடுக்க வேணாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க, தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் நீங்களும் உடைகள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அதுவும் தைத்த உடையாக இருக்கணும். இப்போ ஒரு ரெடிமேட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லணும் இல்லையா, அதை சட்டை பேண்ட்டு, அப்புறம் சுடிதாரு, இது மாதிரி ஜாக்கெட்னா தச்சது புடவையோட அந்த மாதிரி கொடுக்கலாம். அது மாதிரி கொடுக்கும்போது தான் உங்கள் ராசிக்கு அந்த பரிகாரங்கள் வேலை செய்யும். அது உபயோகமான ஒரு பரிகாரமாக இருக்கும். அதுவும் இல்லாதவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே உங்கள் துளாராசிக்காரன் பிறந்தவங்களுக்கு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப உகந்தது. ஏன்னா அவர் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் நரசிம்மர். அவர் உங்கள் ராசிக்குரியவர், ராசிக்குரிய தெய்வமாக கருதப்படுகிறார். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம், சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பஞ்ச
முக ஆஞ்சநேயர் அவருடைய வழிபாடும் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமையில் பஞ்சமுக ஆஞ்சநேயர், வெள்ளி சனிக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு இறைசக்திக்கு அதிகமாக கிடைச்சி நற்பலன்கள் ஏற்படும், அதிகமாக ஏற்படும். ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். துலா ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாகிஸ்தானன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். அடுத்தது 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ 10ஆம் வீட்டுக்கு வந்தால் எத்தனாம் தேதிக்கு மேலே? 7ஆம் தேதிக்கு மேலே வரப்போகிறார். அப்போ எப்பவுமே ராசி அதிபதி 10ங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டாலே தொழில் வளர்ச்சி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேலே, அதாவது 7ஆம் தேதிக்கு மேலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வளர்ச்சி உண்டு. வெளிநாடு வெளியூர் போகலான் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு புதனும் அதோட தொடர்பு கொள்கிறார். அப்போ புதன் யார் அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய கிரகமாக புதன் இருக்கிறதுனால, பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகமாக உங்க ஜாதகத்துல புதன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பயணங்கள் மூலமாக சந்தோஷங்கள் நன்மையை அடையக்கூடிய மாதமாக இந்த துளாராசிக்கு இந்த மாதம் இருக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ஏதாவது ஒரு பிரான்ச் மாத்தலான் இருக்கீங்க, அல்லது தொழில் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்தலான் இருக்கீங்க, அல்லது இங்கிருந்து இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போய் வெளிநாடு வெளியூர்ல உங்க பிசினஸ் டெவலப் பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் அதை மூவ் பண்ணுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகி அதில் நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதனான சுக்கிரனால ஏற்படக்கூடிய பலனாகும். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு முதல்லயே குரு மறைஞ்சு நிற்கிது. இப்போ 7ஆம் அதிபதி செவ்வாய் அங்க போய் மறைகிறார். அப்போ பொதுவாக 7ஆம் அதிபதி மறையக்கூடாது இல்லையா? அவரு 2ஆம் அதிபதி ஆகிறார். பொதுவாக 2 கூடவே 8க்கு போனா விபரீத ராஜயோகம், திடீர் பணவரவு இதெல்லாமே உண்டு. அப்போ 7ஆம் அதிபதியோட குரு சேரும் பொழுது உங்க கணவர் மூலமாகவோ அல்லது உங்க மனைவி மூலமாகவோ விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் பணவரவு, திடீர் லாபங்கள் இதெல்லாமே கிடைக்கும். எதிர்பாராத பணம் இதெல்லாமே உண்டு. ஆனா 8ஆம் இடம் அப்படிங்கிறது தண்டனையை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால செய்யக்கூடிய செயல்கள்ல கொஞ்சம் இல்லீகல்ல குறைச்சிக்கிட்டு லீகலா மூவ் பண்ணுங்க. நிச்சயமா அதுல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லாம இந்த கிரகங்கள் பார்த்துக்கொள்ளும். அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க பாகிஸ்தானன்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தா தந்தை மூலமாக லாபங்கள் உண்டு, அல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு. 9, 10 தொடர்பு ஏற்பட்டாலே தந்தைக்கு ஏதாவது உங்க மூலமாக ஏதாவது உதவி, நீங்க அப்பாவுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு அவரே 16ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப அவரே 16ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தொழிலும் லாபமும் இணைந்து புதனோட சேர்ந்து, அதே போல சுக்கிரன்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதியோட சேர்ந்து கொடுக்கும் பொழுது 3 கிரகங்கள் 10, 11 தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது இந்த மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு தொழில், ஏதாவது தொழில் தான் காட்டுது. எப்படி சுத்தி பார்த்தாலும் தொழில் லாபம் வருமானம் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த 2 இடத்தை தொடர்பு கொள்கிறார்கள். இந்த 2 இடமே உங்களோட ராசிக்கு 10, 11 பிடிக்கிறதுனால தொழில் லாபம் இது 2 தான் வரப்போகுது. நல்ல தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் பொழுது அதே போல லாபத்தையும் அதிகமாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நிறைவேறாத ஆசைகள், குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் என்னென்ன வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த மாதம் உண்டு. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு இந்த செவ்வாய் இங்கே போய் 8ல் மறைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் பண வரவு சொல்ற மாதிரி திடீர் பண இழப்புகளும் 8 தான். அதனால கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம். கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.